திருமாவளவனுக்கு மட்டும் எப்படி ஈஸியாக தொடர்ந்து விடுறீங்க அந்த மிடுக்கு சரக்குக்கு மட்டும்? அப்போ இது வந்து அராஜகமான ஈவேரா பேரை சொல்லிட்டு ஈவேராவின் வாரிசுகள் குறிப்பாக தேச விரோத அரசான திமுக அரசு இந்த சதியை செய்யுது, இதுக்கு நான் ஒருபோதும் கட்டுப்பட மாட்டேன்ற துணியில் பேசுகிறாரே. இந்த சரக்கு மிடுக்கு பேச்சு சொந்தாக்கா அவர் ஒரு தரம் பேசுகிறார், நான் மீனாட்சியம்மன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன், காமாட்சியம்மன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன், அப்படிலாம் நான் பேசுவேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தீய சக்திக்கு இங்கே நீங்கள் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுக்குறீங்க, தேசபக்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? தேச விரோத வெள்ளையன் கைக்கூலி ஈவேராவுக்கு நீங்கள் எடுபடியாக இருந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஈவேரா சிலைக்கு ஹிந்து மத பூஜைகளை எதிர்க்கிறீர்கள். நீதிபதி புகழேந்தி அவர்கள் மிக எச்சரிக்கையோடும் நிதானமாகவும் அதே சமயத்தில் கலவர எண்ணத்தோடு இந்த மாநாட்டை நடத்தி அவர்கள் கட்டமைக்க துடிக்கிற இந்த அரசியலை கண்டிப்பாக ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார்கள். எத்திராஜாவின் மீது சட்டம் பாய வேண்டும், 5 வருடம் வந்து இவனை உள்ள தள்ளணும், இல்லைன்னா இது மாதிரி தான் வந்து காணாமலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னவன் தான் அவன். மிஸ்யூஸ் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பொலிட்டிக்கல் அண்ட் அதர் பார்ட்டிஸ், இதுக்கு டு பிரிவென்ட் the misuse of religious institution for political and other parties in the name of religious institution prevention of misuse act. இந்த ஆக்டில் சார் அரசியலில் மதத்தை கலந்து பயன்படுத்தினா 5 வருஷம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இன்றைக்கு வந்து பல தடையாணைகளை பெற்று கண்டிஷன்கள் ரொம்ப அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் ரிலிஜியன், அதாவது சார் வணக்கம். வணக்கம். ஜூன் 22 பார்த்தீங்கன்னா முருக பக்த மாநாடுங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு ஊரா பேசும் பொருளாக மாறி அது கிட்டத்தட்ட ஹைகோர்ட்லேயும் நீதிபதி புகழேந்தி அவர்கள் விசாரணைக்கு போய் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன கடுமையான எச்சரிக்கையோடு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த காரணத்தை கொண்டும் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனும் போலீஸ் சார்பில் 51 கண்டிஷன் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது இன்றைக்கி பேசும் பொருளாக மாதிரி அவங்க பிஜேபி இந்து முன்னணி கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் அனுமதியா, மிடுக்கு சரக்கு திருமாவளவனுக்கு மட்டும் அனுமதி எப்படி ஈஸியாக தர்றீங்க அப்படின்னு திருமாவளவனையும் ஹெச்ராஜா அவர்கள் பேசியிருக்கிறார். முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? ஆன்மீகத்தில் அரசியலை கலக்கக்கூடாது, அப்படி கலந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணத்தை இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகவே 1900லேருந்தே பார்க்கலாம். பார்ப்பனமாகிய மயமாக இருந்த இந்திய சமூகத்தில் தன்னை சனாதனி, நான் சனாதனியாக பிறந்ததற்காகவே பெருமைப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்ட காந்தியவர்கள் ஒரு காலத்தில் இந்திய சுதந்திரத்திற்கு எல்லாருடைய பங்களிப்பு வேண்டும், இஸ்லாமியருடைய பங்களிப்பு வேண்டும், கிறிஸ்தவருடைய பங்களிப்பு வேண்டும், பார்ப்பன மயமாகி இருந்த காங்கிரஸை பன்முகத்தன்மை கொண்ட கட்சியாக மாற்றுவதற்கு ஆரம்பித்ததுதான் கிலாபத் இயக்கம் என்ற பேரிய அமைப்பு. இந்த கிலாபத் இயக்கம் ஏன் தோன்றியது என்று சொன்னால், இந்தியாவில் உள்ள அதிகாரங்கள் அனைத்தும் பார்ப்பனர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று 1885 ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி ஆலன் ஆக்டேவியன் கியூம் ஆரம்பித்தாரே, அந்த கட்சி வெள்ளையர்களிடமிருந்து அதிகாரங்களையும் சலுகைகளையும் பெறுகிற போது அந்த சலுகைகளை முழுமையாக பார்ப்பனர்கள் கொண்டு போனார்கள். இந்த வரலாற்றை பார்க்காமல் நாம் பேச முடியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி முழுமையாக பார்ப்பனர்களே அனுபவிக்க வேண்டும் என்ற உரிமையை எதிர்த்து போராடுவதற்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 துவக்கிய காலகட்டத்திற்கு முன்னதாகவே 1906 இந்திய முஸ்லீம் லீக் என்ற கட்சியை கவிஞர் இக்பால் முதற்கொண்டு முதலானவர்கள் துவக்கினார்கள். அப்பொழுது முகமது அலி ஜின்னா போகவில்லை. ஆனால் முகமது அலி ஜின்னாவுடைய குரல் உயர்ந்தது எப்பொழுது என்று சொன்னால் 1920-25களுக்கு பின்னாலே தான். அப்பொழுது முஸ்லீம்கள் இல்லாமல் இந்த நாட்டில் அவருடைய ஒற்றுமை இல்லாமல், ஆதரவு இல்லாமல் சுதந்திரம் பெற முடியாது. எனவே இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக காந்தி அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கிலாபத் இயக்கத்தினுடைய வரலாற்றை பார்த்தால் நமக்கு எல்லாமே புரியும். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக கான் அப்துல் கபர் கான், அதற்கு முன்னாலே 1800களிலே திப்பு சுல்தான், தென்னகத்திலே இருந்த குறுநில மன்னர்களெல்லாம் பீரங்கியால் வீழ்த்தப்பட்ட போது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் திப்பு சுல்தான், மைசூரை ஆண்ட மாமன்னன். என்றைக்கு திப்பு சுல்தான் வீழ்ந்தாரோ அன்றைக்கு தான் பிரிட்டானியர்கள் சொன்னார்கள், இனிமேல் தான் நாங்கள் இந்தியாவில் கால் பதிக்க முடியும். ஏனென்றால்
எங்களை எதிர்த்து போராடுகிற மருதுபாண்டியரோ அல்லது தென்பகுதியில் இருக்கிற குறுநில மன்னர்கள் யாராக இருந்தாலும், அவர் கட்டபொம்மனாக இருக்கட்டும், பூலித்தேவனாக இருக்கட்டும், அழகுமுத்துக்கோனாக இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து வந்த குறுநில மன்னர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அரணாக இருந்தவன் திப்பு சுல்தான். இந்திய அளவிலே போராடியவர் பகதூர் ஷா தேசிய அரசு அமைத்து இந்த வரலாற்றை எல்லாம் மூடி மறைத்துவிட்டு ஏதோ பார்ப்பனர்கள் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததைப் போல ஒரு தவறான வரலாற்றை சித்தரிப்பது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் இந்திய தேசத்திற்கு விரோதமானவர்கள் என்று கட்டமைக்கிற முயற்சியிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிற பாசிச RSS கும்பல். அதை பெரியார் கண்டித்தார். காந்தியினுடைய சனாதன போக்கை கண்டித்து, நீங்கள் இன்றைக்கு சனாதன பாதையிலிருந்து விலகி ஆரிய வர்க்கத்தை சனாதன கும்பலை விமர்சிக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அதன் காரணத்தாலே ஒரு கட்டத்தில் நவகாலி யாத்திரை போனார். பாகிஸ்தான் பிரிவினையின் போது காந்தியார் போனார், சுட்டு கொல்லப்பட்டார் என்பது உலகமறிந்த செய்தி. இன்றைய காலகட்டத்தில் காந்தியையும் தவறாக விமர்சிக்கிறார் RSS கும்பல். காந்திக்கு சிலையும் வைக்கிறான், நாதராம் கோட்சேக்கும் சிலை வைக்கிறான். இப்படி என்னென்ன வேடமெல்லாம் போட்டு இந்தியாவில் இந்த மக்களை கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மூளைச்சலவை செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்கிறார்கள். இது தென் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. காரணம், இங்கே நீதி கட்சி 16 உருவானது, இடஒதுக்கீடு உருவானது, சனாதனத்துக்கு எதிர்ப்பாக தந்தை பெரியார் போராடினார், அம்பேத்கருடைய கருத்துக்கள் இங்கே வர வைக்கப்பட்டன, மார்க்சிய சித்தாந்தங்கள் இங்கே பேசப்பட்டது, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய தோற்றமும் வளர்ச்சியும் இங்கே காலூண்டி இருந்ததனால் இங்கே RSS என்கிற அமைப்பை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. காந்தி இறந்தபோது வடநாட்டிலே ஏற்பட்ட கலவரங்கள் எத்தனை! நாதராம் கோட்சேயை கூட முஸ்லீம் என்று ஆரம்பத்தில் தவறான கருத்துக்களை பரப்பி இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள் RSS கும்பல். அதை முறியடித்து தந்தை பெரியார் அவர்கள் அவரை பார்ப்பனர் என்றும் சொல்ல வேண்டாம், முஸ்லீம் என்றும் சொல்ல வேண்டாம், இப்படி பொதுப்படையாக ஏன் அக்ரஹாரங்களுக்கே பாதுகாப்பு தேடி கொடுக்கிற முயற்சியில் அன்றைக்கு பெரியார் ஈடுபட்டார் என்பதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறை சொல்வதற்கு காரணம், எப்படியாவது தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும்? அவர் இந்து பண்பாட்டை மீட்டணும்னு அவங்க மாநாடு சொல்றாங்க. இந்து பண்பாட்டை மீட்ட வேண்டும், முருகனை காப்பாற்ற வேண்டும். முருகன் 2026 திமுக ஓட விரட்டுவார்னு எழுமுருகன் சொல்றாருல. முருகன் இந்து கடவுளே அல்ல என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு ஏதாவது ஆதாரம் கொடுக்க சொல்லுங்கள். நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். தமிழகத்தினுடைய வழக்குகளில் நாடகங்கள் போடுவார்கள். முருகன் வள்ளி என்று தான் போடுவார்கள். எங்கேயாவது நீங்கள் முருகன் தெய்வானை என்று நாடகம் போட்டு பார்த்திருக்கிறீர்களா? வள்ளி திருமணம் நாடகம் தான் உண்டு. கந்த புராணம் எந்த நூற்றாண்டிலே வந்தது நான் கேட்கிறேன். கந்த சஷ்டி எப்பொழுது எழுதப்பட்டது? 16ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது தான். அது பார்ப்பன திரிவு. மகாபுராணம் என்ற பெயரிலே வடக்கே இருந்து வந்த ராமாயணம் போல மகாபாரதம் போல ராமருக்கு ஒன்றை திணிக்கிறார்கள். ராமருக்கு, அதாவது முருகனுக்கு பூணூல் போட பார்க்கிறார்கள். எப்படி ராமரை திணித்து முயற்சித்து இங்கே தோல்வியிட்டார்களோ, மாயோன் கிருஷ்ணனை திணித்து முயற்சி தோல்வியிட்டார்களோ, ஆக வடக்கே இருந்த இதிகாச படையெடுப்புகள், பண்பாட்டு படையெடுப்புகள் பெரியார் என்ற மிகப்பெரிய கேடயத்தாலே இங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இதை உடைப்பதற்கு என்ன வழி? ஆக முருகனை கையில் எடுப்போம். ஏன்னா முருகன் என்பவன் குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த ஒரு சேயோன். முருகன் என்றால் இளமை, முருகன் என்றால் அழகு. ஐவகை நிலங்களிலே முதலான குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக இருந்த மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் போன்ற 4 வகை நிலங்கள். இந்த 4 வகை நிலங்களிலே குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். இந்த வரலாறு எப்படி இந்து மத வரலாறாகும்? இது புராணமே கிடையாது. முதல்ல இது. இன்னொன்று நான் சொல்லுகிறேன். வடக்கே இருந்து வருகிற ஆரிய மரபு என்பது, ஆரிய சிந்தனை மரபு என்பது வேதாந்த கட்டமைப்பு, ஜாதிய கட்டமைப்பு. தமிழர் சித்தாந்தம் என்பது மனிதநேயத்தை உள்வாங்கியது. இது ரெண்டுக்கும் முரணானது. இது சித்தாந்தத்தின் வழியே நடப்பது, அது வேதாந்தத்தின் வழியே நடப்பது. வேதாந்தத்தை நிராகரிப்பது தான் தமிழர்களுடைய சித்தாந்தம். இதை இவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலே தான் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் இலக்கியத்தில்
பெரும்பானாற்று படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு என்று முருகாற்றுப்படை. முருகரை வழிபட்ட, அதாவது 5ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை தான் தமிழ் இலக்கியங்கள், அதாவது முத்தமிழ் சங்கம் அதோடு முடிவுறுகிறது. அதுக்கு முன்னாலே இருந்து வழிபட்ட முருகனை கிட்டத்தட்ட பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பிள்ளையார் எப்பொழுது வருகிறார்? நான் கேட்கிறேன், இதை விட பிராடு வேணுமா? இதை விட புத்தலாட்டம் வேணுமா? பிள்ளையார் எப்பொழுது வருகிறார்? பல்லவர் காலத்தில் வருகிறார். பல்லவர் காலத்தில் எப்படி வருகிறார்? 8, 9ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு கூட வைத்துக் கொள்ளலாம். சிறுத்தொண்டர் புராணம் 64 நாயன்மார்களிலே பரஞ்சோதி முனிவர் என்று ஒரு படைத்தளபதி இருந்தார். அவர் சிவனடியாராக மாறிவிட்டார். அவர்கள் வாதாபிக்கு படையெடுத்து போகிறார் நரசிம்ம பல்லவர். அங்கே போய் புலிகேசியை தோற்கடித்ததற்கு பின்னால் அங்கே இருக்கிற கலை பண்பாட்டு செல்வங்களை எல்லாம் ஒரு நாட்டிலே இருந்து தோல்வி அடைந்தவுடன் கொண்டு வருவது இயல்பு. அப்படி பார்க்கிற போது மனித உருவமும் மிருக தலையும் கொண்ட ஒரு வித்தியாசமான அமைப்பை பரஞ்சோதி முனிவர் பார்த்து அதிசயப்பட்டு, இதை என்ன ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் வந்த கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளுக்கு மேலாக வந்த வாதாபி கணபதி, அதைத்தான் அப்படி தான் சொல்கிறான். இந்த வாதாபி கணபதியை சிற்றிலக்கியங்களிலே, ஐம்பெரும் காப்பியங்களிலே, சங்க காலத்திலே போற்றப்பட்ட முருகனுக்கு அண்ணன் என்று சொன்னால் நமக்கு நாமம் போடுகிற வேலையை ஆர்எஸ்எஸ் காரன் செய்கிறான் என்பதுதான் இந்த பித்தலாட்ட வரலாறு. இதுதானே இதுக்கு ஏதாவது மறுப்பு உண்டா? சொல்ல முடியுமா? 10ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொண்டாடப்பட்ட குறிஞ்சி நில சேயோன் முருகனுக்கு அண்ணன் என்று சொன்னால் இதைவிட அயோக்கியத்தனம், கலைந்தெடுத்த கயமைத்தனம், உங்களுடைய வேகாத அரசியல், அரைவேக்காட்டுத்தனம், இதை விட என்ன இருக்க முடியும் என்று தான் நான் கேட்கிறேன். ஏதாவது ஆதாரம் உண்டா? சொல்லுங்கள். சிவனடியார் எப்பொழுது வந்தார்? சிவன் வழிபாடு எப்போ வந்தது? சைவத்திற்கு பின்னால தானே, 7ஆம் நூற்றாண்டில் தானே. அவர் எப்படி முருகனுக்கு தந்தையானார்? சம்பந்தமே இல்லாத பெருமாள் எப்படி சிவனுக்கு மைத்துனரானார்? அரிக்கும் அரணுக்கும் பிறந்த ஐயப்பன் அவன் சாத்தன். சாத்தம் என்பது 6 மதங்களிலே வழிபாட்டுகளிலே ஒன்று. சாத்தம் என்பது தென்னகத்திலே மலையாளத்திலே கொண்டாடப்படுகிற ஒரு தெய்வம். அதாவது இந்த குலதெய்வ வழிபாடு என்பதே தமிழர் மரபு. அப்படி நான் சொல்றேன். குலதெய்வ வழிபாடு என்பதே தமிழர் மரபு. கடவுள் உருவாக்கம் புராண இதிகாசங்களின் மூலமாக கட்டமெடுக்கிற கடவுள் வழிபாடு என்பது ஆரிய புனைவு. அந்த பண்பாட்டு திணிப்பை கொண்டாந்து இங்கே விடுறான். இதுதாங்க இந்த கதை. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஆக சாத்தத்தை சாஸ்தாவை வழிபடுகிற இங்கேருந்து போகிற தமிழர்கள், அங்கேருந்து முருகனை வழிபடுகிற பழனிக்கு வர்ற மலையாளிகள், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதெல்லாம் ஒரு காலத்தில் தமிழர் நிலப்பகுதியாக இருந்ததுங்க. சேர நாட்டினுடைய பகுதியாக இருந்தது தான் மலையாளம். முதலாம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடக்கிற போது ஈகே நாயனார் சொன்னார் அல்லவா, எம்ஜிஆரை வைத்துக்கொண்டு அக்காவும் மகளும் போல தமிழும் மலையாளமும். அதுக்கு எம்ஜிஆர் சொன்னார் அக்காலும் தங்கையும் போல தமிழும் மலையாளமும் என்று சொல்ல போது எம்ஜிஆர் பேசும்போது சொன்னார், அக்காவும் தங்கையும் அல்ல, அம்மாவும் மகளும் போல என்று சொன்னார். தமிழ்தான் மூத்த மொழி, திராவிட குடும்பத்தின் மூல மொழி. அந்த மொழியிலிருந்து வந்தவை தான் மற்ற கிளை மொழிகள் என்பதற்காக எம்ஜிஆரே அதை மறுத்தார். ஆக இந்த வரலாற்றை எல்லாம் மறைத்து விட்டு குலதெய்வ வழிபாடு தான் தமிழர்கள் வழிபாடு. இன்றைக்கும் பாருங்க, குலதெய்வ வழிபாட்டை ஐயனாவது உட்கார முடியுமா? நீ இன்னைக்கு ஆகம கோயில் சொல்லி ஒரு கதையை கட்டுறிய. இந்த ஆகம கோயில் விதின்படி முருகன் வரமாட்டாரே உன்னுடைய கணக்கில். ஆனால் இன்னைக்கு வரமாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் 6 பட வீடு ஒரு இடத்துல இப்போ கட்டியிருக்காங்களே இன்னைக்கு. ஆமாங்க, இதெல்லாம் சிலை உருவகம் உருவேற்றுறது, அதுக்கு ஆகம வழிபாடு செய்கிறதுங்கிறதெல்லாம் தற்செயலாக நடக்கக்கூடியதெல்லாம் அப்படி நடைபெறவும் கூடாது. ஆனால் அரசியல் மாநாடாக ஆக்குவதற்கு எப்படி பாபர் மசூதியை காண்பித்து ராமரை ஒரு வழிபாட்டுக்குரியவனாக்கி ஒரு புராண இதிகாசங்கள் மூலமாக தோண்டி எடுத்த ஒரு குப்பையை கொண்டு ராமரை கொண்டு எப்படி வடக்கே கட்டமைத்தார்களோ, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், மகாராஷ்டிரத்தில் சாம்போஜி நகர் என்கிற பகுதியை சிவாஜியினுடைய மகன் அவன் அவுரங்கசீப்பால் கொடூரமாக கொல்லப்பட்டான் என்று அது நிறைய கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் தோண்டி எடுத்து இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் அந்த எலும்பெல்லாம் தோண்டி எடுக்குங்க. ஆனால் பைத்தியம் பிடிச்சிச்சு, அவங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. ஆனால் நம்மளை பைத்தியம் பிடிக்க வைக்கிறான், மத பைத்தியம். மதம் என்றாலே என்ன? மதம் என்றாலே அது பைத்தியம் பிடிச்ச நிலை தான். சாதாரணமாக இருக்கிறது ஆன்மீக வழிபாடு, உணர்ச்சி என்பது எல்லா மனிதனுக்கும் இருக்கும்.
அதை வந்து நம்ம வந்து யாரையும் மறுக்க முடியாது. ஆன்மீக உணர்வு என்பது அவனுடைய மனநிலையை பொறுத்தது. அது ஒரு மார்க்கம். ஒவ்வொரு வழியாக இறைவனை அடைந்து முக்தி பெறுவதற்கு அந்த மார்க்கம் வழி. இன்னைக்கு சென்னைக்கு விழுப்புரம் வழியாக போகலாம், சேலம் வழியாக போகலாம், கோயம்புத்தூர் வழியாக போகலாம். போய் அடைகிறது சென்னைங்கிற மாதிரி இறைவனை அடைவதற்கு பல்வேறு மார்க்கங்கள் தான் வந்து உலகத்தில் உண்டு. ஆனால் இந்த மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும், நாங்கள் சொல்லுகிற வழியை தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு மதவெறி கும்பல் முருகனுக்கு பூணூல் போடுவதற்காக இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்காக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இன்றைக்கு வந்து பல தடையாணைகளை பெற்று கண்டிஷன்கள் ரொம்ப அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் ரிலிஜியன். அதாவது அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலந்து பேசக்கூடாது, புண்படுத்தும்படியாக பேசக்கூடாது, அரசியல் மாதிரி மாநாடுகள் மாதிரி கோஷம் போட்டு கத்தக்கூடாது, பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, காலித்தனங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவ்வளவு கண்டிஷன்களையும் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்? நீ அதைத்தான் செய்ய போகிறேங்கிற அடிப்படை காரணங்கள் இன்றைக்கு வந்து நல்லா வந்து தெளிவாக தெரியுது. ஏன்னா இதான வேலை இவனுக்கு. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி நான் இதையே கேட்குறேன். சரி, இப்படி நீ முருகன் வழிபாடு நடத்துறீல, தமிழில் வழிபாடு நடத்தணும், நீ என்னைக்காவது நீ போராட்டம் நடத்தியிருக்கியா? நான் இந்து இயக்கங்களை கேட்குறேன், என்னைக்காவது நீ வந்து முருகனுக்கு அல்லது வந்து ஆகம கோயில்களில் தமிழ் வழிபாடு நடக்கணும் அல்லது அனைத்து ஜாதியர்களும் அர்ச்சகராகணும்னு சொல்லி நீ சொல்லியிருக்கியா? வரலாற்றில் என்னங்க சொல்லுது? தில்லைக்கு நந்தனார் போனார், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து. நந்தனார் உள்ளே சிதம்பரத்துக்கு போன போது அங்கே இருக்கிற தில்லை அம்பலத்தில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கொண்டிருந்த நடராஜ பெருமான், கமான் மை டியர் சன் நந்தா உள்ளே வா என்று சொல்லவில்லை, நந்தியே விலகினில் என்றுதான் சொன்னதாக வரலாறுகள் இருக்கிறது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன காரணம்? கடவுளுக்கே தீண்டாமை இருக்கிறதாக கற்பித்தார்கள். கடவுளே பிராமணர்களுக்கு கட்டப்பட்டவராக கற்பித்தார்கள். கடவுளும் பிரம்மமும் மந்திரமும் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டதாக சொல்லி இங்கே வைதிக கோட்பாட்டை வந்து தமிழ் மறை மீது ஆதிக்கம் புரிய வைக்கிறார்கள். வைதிக கோட்பாடு என்பது வேறு, வேதாந்தம் என்பது வேறு, இங்கே தமிழ் மறை என்பது வேறு. எனவே தமிழ் மறையின் மீது, பண்பாட்டின் மீது, நம்மளுடைய அதாவது இயல்பாகவே இருந்த இயற்கை வழிபாட்டின் மீது, குறிஞ்சி நில தலைவன் மீது, தமிழர்களுடைய மார்க்கங்களின் மீது, தமிழ் மக்களுடைய ஆன்மீக உணவின் மீது இந்துத்துவாவின் படையெடுப்பு என்பதுதான் திருப்பரங்குன்றத்திலே நடைபெறுகிற மிகப்பெரிய மோசடி RSS மாநாடு. சார், ஹச்ராஜன் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துகிறோம், தேசபக்தி மாநாடு நடத்துகிறோம், இந்து மதமும் தேசபக்தியும் ஒன்று தான், எங்களுக்கு இவ்வளவு தடையா? திருமாவளவனுக்கு மட்டும் எப்படி ஈஸியாக தொடர்ந்து விடுறீங்க அந்த மிடுக்கு சரக்குக்கு மட்டும்? அப்போ இது வந்து அராஜகமான ஈவேரா பேரை சொல்லிட்டு ஈவேராவின் வாரிசுகள் குறிப்பாக தேச விரோத அரசான திமுக அரசு இந்த சதியை செய்யுது, இதுக்கு நான் ஒருபோது கட்டுப்பட மாட்டேன்ற துணியில் பேசுகிறாரே. நீதிபதி புகழேந்தி அவர்கள் மிக எச்சரிக்கையோடும் நிதானமாகவும் அதே சமயத்தில் கலவர எண்ணத்தோடு இந்த மாநாட்டை நடத்தி அவர்கள் கட்டமைக்க துடிக்கிற இந்த அரசியலை கண்டிப்பாக ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த முக்கியமான நிபந்தனைகள் ஒன்று, அரசியலில் மதத்தை கலந்து பேசினால், இந்த மாநாட்டை அரசியல் மாநாடாக நடத்தினால், ஜாதிகளை குறித்து பேசினால், தமிழர்களுடைய இறையாண்மைக்கு எதிர்ப்பாக பேசினால் கண்டிப்பாக 5 வருடம் சிறை தண்டனை உறுதி என்பதை போல அந்த 52 கண்டிஷன்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இத்திராஜாவை பொறுத்தவரை கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னவன் தான் அவன். இதுக்கெல்லாம் என்னங்க வந்து பதில் இருக்கு? எல்லாரும் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை கடைபிடிக்கிற போது இந்த கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னதுக்கே ஒன்றும் நடவடிக்கை இல்லையே. அவர் மன்னிப்பு கேட்டுக்காருல, மன்னிப்பு கேட்பாருங்க. நானும் வந்து திட்டிட்டு நாளைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதான். இப்போ அப்படி ஏற்றுக்குருவாங்களா? அப்போ எல்லாரும் வந்து திட்டிட்டு மன்னிப்பு கேட்குறதுங்கிறது எதுக்காக? ஒரு கருத்தை வந்து தவறான புரிதலில் சொன்னால் மன்னிப்பு கேட்கலாம். செருப்பு கழட்டி அடிப்பேங்கிறது, சிலையை உடைப்பேங்கிறது, இப்படி தானே பேசிகிட்டு இருக்காங்க. பெரியார் சிலையை உடைப்பேங்கிறது, வள்ளுவருக்கு போய் வந்து பூணூல் அணிவிக்கிறது, காவி சாயம் பூசுறது, காலித்தனம் பண்ணுறது, இதுவா இந்துத்துவத்தினுடைய அரசியல்? உன்னுடைய கோட்பாட்டை சொல்லி மக்களை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு நீ கருத்தியல் யுத்தம் நடத்து. அதை விட்டுட்டு காலித்தனம் பண்ணுறது மாதிரி நீ வந்து இருக்கிறவனை பூரா கூட்டி இன்னைக்கு 27ஆம் தேதி ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முனைகிற போது இதற்கு வந்து மிகப்பெரிய கட்டையாக இன்றைக்கு வந்து நீதிபதி புகழேந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த ஆணையை நிறைவேற்றும் விதத்தில் தான் இன்றைக்கி ஹெத்ராஜன் பேச்சு இருக்கும். அதாவது பாருங்களேன்,
நீங்கள் கண்டிப்பாக புகழேந்தி அவர்கள் சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றும் விதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எச்ராஜாவின் மீது சட்டம் பாய வேண்டும். 5 வருடம் வந்து இவனை உள்ள தள்ளணும். இல்லைன்னா இது மாதிரி தான் வந்து காணாமலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து ஒரு பதிலே கிடையாது. நீங்கள் முறைப்படி ஒருத்தன் மீது நடவடிக்கை எடுத்தால் மற்றவனுக்கும் பயம் வரும். அப்புறம் உள்ளது அயோத்தியாக்குறவங்க பேசியிருக்காரு. பாபர் மசூதி வழக்கில் என்ன நடந்துச்சு? நீதிமன்றத்தில் வந்து இடிக்கக்கூடாதுன்னு தான் கொடுத்தாங்க. ஆனால் சங் பரிவாரங்கள் வந்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பல பேரை பலி கொடுத்து அரசியல் ஆதாயத்திற்காக அங்கே போய் வந்து பாபர் மசூதி எடுத்து ராமருக்கு கோயில் கட்டணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அவலத்தை ஏற்படுத்தி அது ஒரு அரசியலாக மாறி போச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது வந்து இது பெரியாருடைய மண், இது பெரியாருடைய சமூக நீதி கொண்ட பூமி, இங்கே வந்து நம்ம எளிதாக நுழைய முடியல. ஆக மத உணர்வுகளை தூண்டிவிட்டு அதை கலவரப்பதியாக மாற்றுவதற்கு ஏற்கனவே வெளிப்படையாக இது அயோத்தியாக மாறும் என்று சொல்லுவதற்கு பின்னால் இவனை பேசவே அனுமதிக்க கொடுக்க கூடாது. எச்ராஜாவுக்கு பேசுவதற்கே அனுமதி கிடையாது என்று சொல்லி இருக்க வேண்டும். எக்ஸப்ட் ராஜான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் மாநாடு நடத்தியிருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஒரு அயோத்தியாக நான் மாற்றுவேன் என்று பச்சையாக ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் கண்டிஷன் போட்டு என்ன பண்ண, மயிர் மாதிரி எனக்கு ஹைகோர்ட்டில் அப்படின்னு சொல்லுகிறவரை போய் நம்ம வந்து என்ன வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியும், சட்டம் கட்டுப்படுத்த முடியும்? அவர் பேச்செல்லாம் பாருங்கள், ஒரு நாகரிகமான அரசியல் மாதிரி பேசுகிறாரா? இல்லை, ஒருமையில் அவன் பேசுகிறது என்ன வேணாலும் பேசிக்கலாம். நம்ம வந்து இந்து மதம் வந்து சட்டங்கள் பாதுகாக்கும், ஆர்எஸ்எஸ் பாதுகாக்கும் என்ற கொழுப்புல பார்ப்பன திமிரில் வந்து ஆர்எஸ்எஸ் ராஜான் பேசுகிறான். ஆனால் ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கும் அங்குமாக இலைமறை காயாக சமூக நீதி பேசினாலும், பெரியாரியம் பேசினாலும், அர்ச்சகர் சட்டம் ஏற்றினாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரணும். அப்படி வரலைன்னா இதற்காக நம்ம கொடுக்க போகிற விலை இருக்கே அது சாதாரண விலை அல்ல. தமிழ்நாட்டில் அது பார்க்காதது. வணிக ஜிகாத்தும்மா, லவ் ஜிகாத்தும்மா, முஸ்லீமோட பேசாதேம்மா, உறவு கொள்ளாதேம்மா, இவன் இந்த பக்கம் போகக்கூடாதும்மா, ஆடு வெட்டக்கூடாதும்மா, எங்கள் இப்படி கேள்விப்பட்டது கூட இல்லை. எங்கள் திருப்பரங்குன்றத்தெல்லாம் எத்தனையோ முறை போயிருக்கோம். எங்களுடைய பகுதியெல்லாம் பக்கத்தெல்லாம் இருக்குது, உறவினர்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரி கேள்விப்பட்டது கூட இல்லையே. அப்போ இங்கே வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறான்னா இதை திமுக அரசு, நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறோம், இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசு அலுவலராக இருப்பவர்கள், உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிறவர்கள், காவல்துறையில் இருக்கிறவர்கள் எல்லாம் சங்கிகளாக இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் நடக்கிறது என்பதை பலமுறை திமுக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லியும் கூட இவர்கள் கொஞ்சம் கண்டு காணாமல் இருப்பது என்பது அவர்களுக்கு வழிவிடுவதாக போய்விடும். முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்திலே தனி கவனம் செலுத்தி வருகிற தேர்தலில் இதை மதக்கலவர அரசியலாக உருவாக்கி இந்து முஸ்லீம் கலவரமாக்கி அதன் மூலமாக ஓட்டுக்களை அறுவடை செய்ய வேண்டுகிற மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கிறது. இதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த காரணியின் மூலமாக நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சார். நன்றி.